பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. கூட்டணி முடிவாயிருச்சு. முதலமைச்சரும் எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து எந்தெந்த இடத்துல நின்னா உண்மையாவே ஜெயிக்க முடியும்? நிறைய சீட்டு வாங்குறது ஒரு பக்கம். ஆனா 10 சீட்டு வாங்கினாலும் அந்த 10ஐயும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அழகு. அதுல ரொம்ப சாமர்த்தியமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை இப்ப டெல்லியில இருக்கிறாரு. எந்தெந்த ஏரியாவில் கட்டாயம் நம்ம சீட்டு வாங்கணும், அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம கரெக்டான வேட்பாளர் இருக்கிறாங்களா, அந்தந்த ஏரியாவில் கட்டமைப்பு கரெக்டாக இருக்கா, நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டாலினை எதிர்த்து ஒரு கேண்டிடேட் நிறுத்தினா நல்லது. உதயநிதி எதிர்த்து ஒரு கேண்டிடேட் கட்டாயம் நிறுத்தணும். ஏன்னா அது ஒரு அரசியல் பேச்சாக இருக்கும். போன தடவை குஷ்பு 1000 விளக்கு நின்றதுக்கு பதிலாக ட்ரிப்ளிகேனில் நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இடத்துல தோக்கிறதா வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்று நிற்கிறது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கும். அங்கே அவர் புஷ்ஷுன்னு உப்புக்கு சப்பாடி மாதிரி விட்டாங்க, ஸ்டாலின் புஷ்ஷுன்னு உப்புக்கு சப்பாடி மாதிரி விட்டாங்க. அதனால ஏதோ அரசியலுக்குள்ள ஒரு சூழ்ச்சி இருக்கு. என்னோட சிந்தனை, அண்ணாமலை கட்டாயம் ஏதாவது இடத்துல ஜெயிக்கிற இடத்துல இருக்கணும். எங்க ஸ்டாலின் நிற்கிறாங்களோ அங்க தமிழிசை மேடமோ இல்லை நல்ல ஒரு பேச்சாளர் உண்மையாவே போராடுற ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்களை நிறுத்தினாங்கன்னா கட்டாயம் இந்த 2026 எலெக்ஷன் பயங்கரமாக சூடு பிடிக்கும். விஜய் எங்கே நிற்கிறாரு, விஜய் எதிர்த்தும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆள் நின்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பலம் பெறும். நம்ம காலகாலம் பார்த்துருப்போம், காமராஜ் எதிர்த்து ஒரு சின்ன பையன் தான் அப்போ நின்னாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டாலின் எதிர்த்து யாராவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நிற்க வச்சாங்கன்னா கட்டாயம் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். இந்த கட்சியில் ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஏன் என்ன நிற்க சொன்னா கூட நான் நிற்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.